எலிப்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த எலிப்ஸ்ங்கிற கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுது? இந்த ரெண்டு இடத்துல. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒய் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுது? இங்க இருந்து இது வரைக்கும். அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்ல எது பெரிய டிஸ்டன்ஸ்? இதுதான். அந்த பெரிய டிஸ்டன்ஸ்க்கு என்னைக்குமே ஏ டேஷ் நேம் கொடுத்துக்கலாம். அந்த கம்பேரிங் டு ஏ டேஷ் இது ஸ்மாலஸ்ட். அதோட நேம் இந்த எண்ட் பி, இந்த எண்ட் பி டேஷ். ஓகே. இப்போ ஏ டேஷ் தான் பிக்கெஸ்ட் கம்பேரிங் டு பி டேஷ். அதனால இந்த ஏ டேஷ் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் பேர் தான் மேஜர் ஆக்சிஸ். இந்த பி டேஷ் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் பேர் தான் மைனர் ஆக்சிஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அதனால இது மேஜர் ஆக்சிஸ். இது கூட கம்பேர் பண்றப்ப இது கம்மி, அதனால இது மைனர் ஆக்சிஸ். அப்ப இது என்ன டைப்? இந்த எலிப்ஸ் என்ன டைப்? மேஜர் ஆக்சிஸ் இஸ் along எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் மைனர் ஆக்சிஸ் இஸ் along ஒய் ஆக்சிஸ். ஓகே. இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸ் மேலதான் என்னைக்குமே 7 பாயிண்ட்ஸ் வரும். என்னென்ன 7 பாயிண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்டர். சென்டருக்கு என்ன டெஃபினிஷன்னா, point of intersection of major axis and minor axis is called center. பாருங்க, இந்த x axis தான் major axis, அந்த y axis தான் minor axis. அந்த ரெண்டு சந்திச்சக்கூடிய point of intersection கண்டிப்பா origin. அப்போ சென்டர்ங்கிறது 0,0. ஓகே. இந்த a இருக்கு இல்லையா, அது a,0 ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த a dash minus a,0 ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப a dashங்கிறது யாருன்னா வெர்டிசஸ். வெர்டிசஸ்னா என்னன்னா, point of intersection of major axis and that ellipse. சொல்ற டெஃபினிஷன் எல்லாம் புரியுதா? ஒவ்வொன்றுக்கு டெஃபினிஷன் இருக்குது. சென்டர் என்ன டெஃபினிஷன்? அந்த மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் சந்திச்சக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பேர் தான் சென்டர். வெர்டெக்ஸ் ப்ளூரல் வெர்டிசஸ். சோ வாட் டு யூ மீன் பை வெர்டெக்ஸ்? அது ஒரு பாயிண்ட் தான். பார், இது ஒரு பாயிண்ட் தான். இது எது சந்திச்சக்கூடிய பாயிண்ட்? இந்த மேஜர் ஆக்சிஸும் இந்த எலிப்ஸ்ங்கிற கர்வும் சந்திச்சக்கூடிய பாயிண்ட். சோ வெர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் த கர்வ். அதாவது கர்வ் நான் சொன்னது எலிப்ஸ். இப்போ நான் 7 பாயிண்ட் சொன்னேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ஏ சார் 0 எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த ரைட் சைடு கண்டிப்பா a,0, லெஃப்ட் சைடு கண்டிப்பா -a,0. ஓகே, இதெல்லாம் பேசிக் பார்த்திருக்கிறோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இன்னும் 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோ. என்னைக்குமே இந்த கர்வோட வளைவுக்குள்ளதான் ஃபோக்கஸ் வரும். கர்வோட வளைவுக்குள்ளதான், அது மேஜர் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய வளைவுக்குள்ளதான் ஃபோக்கஸ். இந்த சைடு ஒரு வளைவு இருக்குது, அப்ப இன்னொரு ஃபோக்கஸ் வரும். அப்போ இந்த ஃபோக்கஸோட நேம் F1, இந்த ஃபோக்கஸோட நேம் F2. ஓகே. அடுத்தது கர்வோடைய வளைவுக்கு வெளியில தான் டைரக்ட்ரிஸ் வரும். அது Z. அப்ப இந்த பக்கம் ஒரு டைரக்ட்ரிஸ் வரும். அந்த பாயிண்ட் Z டேஷ். ஃபோக்கஸ்னா தெரியும், ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதனால ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம். டைரக்ட்ரிஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு லைன். பேரபோலாலேயே பார்த்தோம், வளைவுக்குள்ளதான் ஃபோக்கஸ், வளைவுக்கு வெளியில தான் டைரக்ட்ரிஸ். பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாத்துக்குமே நான் சொல்ற இந்த டெக்னிக் பொருந்து. ஓகே. இப்ப பாரு 7 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. சென்டர், 2 வெர்டிசஸ், 2 ஃபோக்கை. ஓகே. அடுத்தது 2 டைரக்ட்ரிசஸ். இப்போ இந்த ஃபோக்கை டைரக்ட்ரிசஸ் எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். இது என்னன்னே தெரியாது, சும்மா நம்மளே k,0 அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோக்கை -k,0 அசியூம் பண்ணிக்கலாம். கேங்கிறதா அன்னோன். ஏசார் பிளஸ் கே, ஆரிஜினுக்கு ரைட் சைடுனா பிளஸ் தான், ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடுனா மைனஸ் தான். ஏசார் 0, எக்ஸ் ஆக்சிஸ் மேல என்னைக்குமே y கோஆர்டினேட் 0 இருக்கு, அதனால 0. இப்போ நம்ம நோக்கம் இந்த k கண்டுபிடிக்கிறதா. k கண்டுபிடிச்சாலே இந்த k க்கு சப்ஸ்டிட் பண்ணா -k வந்துரு. அதே மாதிரி இந்த z தெரியாது, இந்த z ஏதாவது ஒன்னு அசியூம் பண்ணிக்கலாம், m,0. அப்ப இந்த z டேஷ் -m,0. அப்போ இங்க 3 நோன் பாயிண்ட்ஸ். என்னன்னது? சென்டர் 0,0. அடுத்து வெர்டிசஸ். ஒரு வெர்டெக்ஸ் a,0, இன்னொரு வெர்டெக்ஸ் a டேஷ் -a,0. ஓகே. அடுத்தது 4 அன்னோன் பாயிண்ட்ஸ். என்னன்னது? F1, k,0.
f2 minus k, 0. அந்த z டைரக்ட்ரிஸ் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் z m, 0 z dash minus m, 0. இப்ப நம்ம நோக்கம் கேவும் எம்மும் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அது கண்டுபிடிச்சா அந்த ஃபோக்கை அந்த டைரக்ட்ரிஸ் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் கிடைச்சிரு. அதுதான் ரீசன். எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். அதாவது கர்வ் மேல இருக்கிற எல்லா பாயிண்டோட பேரு மூவிங் பாயிண்ட், லோக்கஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ், f1ங்கிறதா ஃபோக்கஸ், ஏங்கிறது ஒன் ஆஃப் த மூவிங் பாயிண்ட், அப்ப லோக்கஸ், divided by perpendicular distance between that locus and directrix. அப்ப எது perpendicular distance? a z. ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு கவனிங்க. இங்க நிறைய ஃபோக்கை இருக்கு. நிறைய ஃபோக்கைனா ரெண்டு ஃபோக்கை இருக்கு, ரெண்டு டைரக்ட்ரிஸ் இருக்கு. இப்படி நிறைய எது கூட வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரூல் ஒபே பண்ணணும். இப்ப நான் அடுத்து எழுதுறது கரெக்டான நீங்களே பார்த்து சொல்லுங்க. f1 இந்த ஏக்கு பதிலா a dash, இதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். f1 a dash by a dash z. இதுவும் கரெக்டா? ஏன்னா பாரு அந்த லாஜிக் மாறல. எசென்ட்ரிசிட்டியோட லாஜிக் என்ன? நியூமரேட்டர்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். f1ங்கிறது ஃபோக்கஸ், ஓகே. a டேஷ்ங்கிறது லோக்கஸ். ஆமா, கர்வ் மேல தான் அந்த பாயிண்ட் இருக்குது, எலிப்ஸ் மேல தான் அந்த பாயிண்ட் இருக்குது. அப்ப எலிப்ஸ் மேல கூடிய a டேஷ் கண்டிப்பா லோக்கஸ்னு சொல்லலாம். இன்னுமே இந்த கர்வ் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்னது? லோக்கஸ் தானா? இங்க a டேஷ் எடுத்துட்டேன். அப்போ பார் நியூமரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் focus and locus divided by denominator என்னது? perpendicular distance between that locus and directrix, a டேஷ்ங்கிறது லோக்கஸ், இந்த zங்கிறது டைரக்ட்ரிஸ். ஓ, அப்ப ரெண்டுலயுமே லாஜிக் மாறல. ஓகே, இத மேல கொண்டு வந்துடலாம். e into az equal to f1a. இது மேல கொண்டு வந்துடலாம். e into a dash z equal to f1a dash. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. e aக்கு zக்குள்ள டிஸ்டன்ஸ், ஏது இது, z இது. கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த a 0, இந்த z m, 0. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலா இங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டு சேமா இருந்தாலோ y கோஆர்டினேட் ரெண்டு சேமா இருந்தாலோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன். இங்க y கோஆர்டினேட் ரெண்டு சேம் ஆக்குது, அப்போ அதை சேம் ஆக்குறத நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஷார்ட்கட் யூஸ்லாம். என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்னா பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். இப்ப டவுட் ஒரு a பிக்கெஸ்டா m பிக்கெஸ்டான பிராக்டிகலா யோசி. ஆரிஜினை தாண்டி என்ன இருக்கு? a. அந்த ஏவை தாண்டி தான் என்ன இருக்கு? m இருக்கு. அப்ப பாரு 0, உங்களுக்கு புரியிருக்காங்க? 0 1 2 3. அப்போ இது 3னா 4 5, அந்த mங்கிறது 5. அப்போ 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. ஏன் சார்? கம்பேரிங் டு இந்த z, a வந்து அந்த சென்டர் கூட பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த a தான் ஸ்மாலஸ்ட், இந்த m தான் பிக்கெஸ்ட். இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் பாக்குறப்போ அதுவே f1க்கு a ரிலேஷன் பார்த்தா இதுல இருந்து வரைக்கும் இதை தாண்டித்தது. அப்ப இது k, இது a. k தான் ஸ்மாலஸ்ட், a தான் பிக்கெஸ்ட். இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்றப்போ அப்ப எது கூட கம்பேர் பண்றோமோ அதே ஆரிஜின் கூட லிங்க் பண்ணி பிக்கெஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கன்ஃபியூஸ் பண்ணலையே. இன்னொருக்கா கவனிங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? az. ஏங்கிறது ஸ்மால் a, 0, zங்கிறது m, 0. டிஸ்டன்ஸ்க்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். அந்த ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலா ஷார்ட்கட். ஏன்னா y கோஆர்டினேட் ரெண்டு சேமா இருக்கு, x கோஆர்டினேட் ரெண்டு சேமா இருந்தாலும் கூட அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். மொத்தத்துல ஏதாவது ரெண்டு xோ yோ சேமா இருக்கணும். இங்க 0 0 சேமா இருக்குது, நெக்லெக்ட் பண்ணிட்டோம். மிச்சமுக்குல பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், a பிக்கெஸ்டா m பிக்கெஸ்டா? m தான் பிக்கெஸ்ட். ஏன்னா ஆரிஜின்ல இருந்து ஏவை தாண்டி தான் m, அதனால m பிக்கெஸ்ட். பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட்னா அப்ப பிக்கெஸ்ட் m மைனஸ் ஸ்மாலஸ்ட்னா a. அப்ப az ஓட டிஸ்டன்ஸ் m minus a equal to f1a, f1 k, 0, a 0. ஓகே, பாரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய k தான் ஸ்மாலஸ்ட், a தான் பிக்கெஸ்ட். ஏன்னா ஆரிஜின் பக்கத்துல k இருக்கு, அந்த கேவை தள்ளி தான் a இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்றப்ப a பிக்கெஸ்ட், k ஸ்மாலஸ்ட் முதலே சொன்னேன். ஓகே, 0 0 சேமா இருக்கு. ஓகே, பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் a மைனஸ் k. இங்க e அப்படி எழுதிக்கலாம். a dash z என்னது? a dash பாரு இங்க இருக்கு, இங்கே இருக்கு பாரு a dash.
அப்புறம் z. ஓகே, இல்ல டயக்ராம்ல பார்த்தாலும் சரி. டயக்ராம்ல a dash இது, z இது. ஓகே, 0 0 சேமா இருக்கு, நோ இஷ்யூ. மீதி என்ன இருக்கு? மைனஸ் a m. அந்த டிஃபரண்ட் இருக்குல பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். பாசிட்டிவ் சைடு இருக்கிறதா பிக்கெஸ்ட், நெகட்டிவ் சைடு இருக்கிற மைனஸ் a தான் கண்டிப்பா ஸ்மாலஸ்ட். அப்ப பிக்கெஸ்ட்னா m மைனஸ் ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட் என்னது? மைனஸ் a. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் a. என்னது? இன்னொருக்கா சொல்லி தரேன். a dash z. a dashங்கிறது மைனஸ் a, 0. zங்கிறது பார், zங்கிறது m, 0. என்ன ஷார்ட்கட்? அந்த y கோஆர்டினேட் ரெண்டு சேம், அந்த சேம் ஆக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய x கோஆர்டினேட்ல பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். கண்டிப்பா பாசிட்டிவ் m தான் பிக்கெஸ்ட், நெகட்டிவ் தான் ஸ்மாலஸ்ட். ரெண்டுமே பாசிட்டிவ் வரப்ப எது பிக்கெஸ்ட் எது ஸ்மாலஸ்ட், ரெண்டுமே நெகட்டிவ் வரப்ப எது பிக்கெஸ்ட் எது ஸ்மாலஸ்ட்னு பார்க்கணும். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இருக்கிறப்போ பாசிட்டிவ் தான் எனக்கு பிக்கெஸ்ட். அப்ப m மைனஸ், அப்ப ஸ்மாலஸ்ட் வந்து மைனஸ் a, m மைனஸ் ஆஃப் மைனஸ் a பிளஸ் a, m பிளஸ் a. அதான் எழுதி இருக்க. ஈக்குவல் டு இப்ப f1 a dash, f1ங்கிறது k, 0. a dashங்கிறது மைனஸ் a, 0. ஓகே, 0 0 கேன்சல். பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், பாசிட்டிவ் தான் பிக்கெஸ்ட், மைனஸ் ஸ்மாலஸ்ட் மைனஸ் a. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் a. நவ் லெட் அஸ் சிம்பிளிஃபை. இந்த e உள்ள கொண்டு போலாம். em ஆர் me மைனஸ் ae ஈக்குவல் டு a மைனஸ் k. ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்க e உள்ள கொண்டு போலாம். me பிளஸ் ae ஈக்குவல் டு k பிளஸ் a ஆர் a பிளஸ் k, எல்லாம் ஒண்ணுதான். ஈக்குவேஷன் நம்பர் 2, k பிளஸ் a பிளஸ் k எல்லாம் ஒண்ணுதான். இப்போ டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸ் ae பிளஸ் ae கேன்சல். மீதி me பிளஸ் me 2me equal to minus k plus k cancel. மீதி a plus a 2a, 2 2 cancel. me equal to a. அப்ப m equal to இந்த e கீழ போயிரு, a by e. இப்ப அதே ரெண்டு ஈக்குவேஷன் திரும்ப கன்சிடர் பண்ணலாம். What is first equation? me minus ae equal to a minus k. What is that second equation? me plus ae equal to a plus k. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஃபுல்லா சைன் சேஞ்ச் பண்ணலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபுல்லா சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளஸ் பிகம்ஸ் மைனஸ், எல்லாமே பிளஸ் பூரா மைனஸா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, பிளஸ் me மைனஸ் me கேன்சல். மைனஸ் ae ஆட் பண்ணா மைனஸ் 2ae ஈக்குவல் டு plus a minus a cancel, minus k add பண்ணா minus 2k, minus 2 cancel, ae equal to k or k equal to ae. இப்ப நம்ம நோக்கமே k-வும் m-ம் கண்டுபிடிக்கணும். எஸ், k-வும் m-ம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த 4k என்னன்னு ஃபில் பண்ணிக்கலாமா? what is f1? k, 0. what is k? ae, ae, 0. f2 minus k, 0. minus k, kங்கிறது ae, 0. அடுத்தது அந்த டைரக்ட்ரிஸஸ் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் z dash. zங்கிறது m, 0. z dashங்கிறது minus m, 0 equal to m. m என்ன கண்டுபிடிச்சோம்? a by e, 0. அப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் mங்கிறது a by e, 0. அப்ப நமக்கு தெரியாத அந்த 4 அன்னோன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஃபோக்கஸ்னாலே ae, 0 மைனஸ் ae, 0. அந்த டைரக்ட்ரிஸ் பாஸ் ஆகக்கூடிய z டேஷ்னாலே a by e, 0 மைனஸ் a by e, 0. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த aeக்கு c ன்னு நேம் கொடுத்துக்கலாம், தப்பில்லை. We are treating that ae as c. இனிமேல் நான் small c, cங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு என்னது? ae. So what we are treating? We are treating ae as c. அப்போ a வை கீழே கொண்டு வா.
E ஈக்குவல் டு C by A. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட ஞாபகம் வச்சுட்டா மீதிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.